இந்த வார்த்தைகளுக்காகத்தானே அங்காளம் இவ்வளவு நேரம் காத்து இருந்ததும். முந்தானியை விரித்து கட்டிக்கொண்டு 4 கன்னம் பழுக்க வைக்கும் அறைகளை அவந்திகாவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முன்னேறினாள் அங்காளம். அவந்திகா தன் கையில் இருந்த விளக்கமாறி வைத்து ஓங்கி அங்காளத்தின் கையிலேயே ஒன்று போட்டாள். இந்த திடீர் அடியை அங்காளம் எதிர்பார்க்கவில்லை. வலி தாங்காமல் அங்காளம் எகிரிக் கொண்டு வர மீண்டும் ஒரு பலத்த அடியை போட்டு வைத்தாள் அவந்திகா. அது முன்னதற்கும் பலம் வாய்ந்த அடியாயிருந்தது. அதிரா, நீ தண்டனை மட்டும்தான் வாங்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள அடிப்ப? எகிரினார் பிரமிளா. எதுக்குன்னு கேக்குற? மானசி நான் அவளை விட பெரியவன்னு தெரிஞ்சும் எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிறா. அதோட இந்த அங்காள பரமேஸ்வரி நான் இந்த வீட்டோட மருமகள்னு தெரிஞ்சும் எகிரிக்கிட்டு வரா. நான் அவ்வளவு ஒண்ணு பலமா அடிக்காம விட்டதுக்கே இவங்க எனக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி வைத்தாள் அவந்திகா. இதை கேட்டுக் கொண்டிருந்த மூவரும் தான் முகம் வெளிர போய் அவந்திகாவை பார்த்தனர். இவள் இத்தனை அடாவடித்தனமாக நடந்து கொள்வாள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காத்திரா? நீயும் தானே உன்னை விட வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிற. அப்போ உனக்கும் தானே தண்டனை கொடுக்கணும் என்று கத்தினாள் பிரமிளா. அவர் முன்னே நகர்ந்து வந்து அந்த விளக்கமாறை பறித்து அவளை அடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு முன்னேற தனது கையில் இருந்த விளக்கமாரின் முன் பகுதியை பிரமிளாவின் முகத்திற்கு நேராக உயர்த்தினாள் அவந்திகா. அதை பார்த்த பிரமிளா அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அப்படியே நின்று விட்டாள். என்ன பண்ற? முகத்தை சுருக்கி கொண்டு உருமினார் பிரமிளா. உங்க வயசு காரணமா வச்சு என்ன சீண்டனும்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க. நான் திரும்பி அடிப்பேன், அழுத்தமாக சொன்னாள் அவந்திகா. அவளில் இருந்து வெளிவந்த அந்த ஔரா ஒரு ராஜ தோரணியை உணர்த்தியது. இதை பார்த்த பிரமிளாவிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் தனக்கு முன் நிற்பது ஆதிராநாதன் தானா என்றே அவளுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. ஏனென்றால் அவர்கள் பார்த்த ஆதிராநாதன் கோபத்தில் தன்னையே அறைந்தாலும் அறைந்து கொள்வாளே தவிர இவர்கள் யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள். ஆனால் அந்த ஆதிராநாதன் இன்று அவர்களை எதிர்த்து நிற்கிறாளே. அதோடு இத்தனை வருடங்களில் இல்லாத அந்த நிமிர்வு, அவள் கண்களில் இருக்கும் அந்த நிமிர்வு எங்கிருந்து வந்திருக்கும்? ஆதிராவினுள் உருவாகியிருந்த மாற்றத்தை பார்த்து அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனால் என்ன ஆனாலும் இன்று அவர்களை வெளிப்படையாக எதிர்த்ததற்கான தண்டனையை அவள் அனுபவித்தே ஆக வேண்டும். இதுக்கு நீ நிச்சயம் தண்டனை அனுபவிப்ப ஆதிரா, சீறினாள் மானசி. உங்களோட சேர்ந்த நானும் அழியறதா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல, பட்டென்று சொன்னாள் அவந்திகா. இது அவர்களை இன்னும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவந்திகா இந்த மாதிரியான பெண்களை முன்னரே எதிர்த்து கொண்டு இருக்கிறாள் தான். குறைக்கிற நாய் கடிக்காது என்பார்களே, அதற்கு தெளிவான சான்றுதான் இம்மூவரும். எனக்கு சாவறதுலாம் எந்த பயமும் இல்லாதனால நம்ம எல்லாம் சேர்ந்து சாகலாம். நீங்களும் சாவுக்கு பயப்படுறவங்க இல்லனா கமிட் மீ, லகுவாக சொன்னாள் அவந்திகா. இந்த வார்த்தைகளை கேட்டவர்களின் கண்களில் எச்சரிக்கை உணர்வு வந்து அமர்ந்து கொண்டது. தானாக பின்னால் நகர்ந்த மானசி, ஆதிரா நீ சாவ, எங்க அண்ணன் உன்னை கொல்லுவான், வேணும்னா பாரு என்று சொன்னபடியே பின்னால் நகர்ந்தாள். ஏன் பிரமிளா கூட பயந்தவாறு பின்னால் நகர்ந்தாள். அங்காளும் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இவளை தூக்கி வெளியே போட சொல்லு என்றாள். வேகமாக கதவை நோக்கி சென்றாள் அங்காளும். அங்கு அவர்கள் வீட்டின் வாட்ச்மேன் அவசர அவசரமாக உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் பரபரப்பு இருந்தது. மேடம், சந்திரன் சாம்ராஜ்யத்தோட CEO மிஸ்டர் ரவிச்சந்திரன் யங் மிஸ்ட்ரஸ பார்க்க வந்திருக்காரு என்றான், இன்னும் பரபரப்பு அடங்காமல். என்ன? அதிர்ச்சியில் இருந்து முதலில் வெளிவந்த மானசி, என்ன யாரு வந்திருக்கதா சொன்ன என்றாள் குஷியோடு. சந்திரன் சாம்ராஜ்யத்தோட CEO ரவிச்சந்திரன் என்றான் அவன். உண்மையாலுமே ரவிச்சந்திரனா? மானசியின் கண்கள் அவளது கனவுகளின் நாயகனின் பெயரை கேட்டதும் மின்ன ஆரம்பித்து இருந்தது. மானசியின் உற்சாகம் பிரமிளாவையும் தொற்றிக்கொண்டது. ஏதோ வானத்தில் இருக்கும் தேவர்களில் ஒருத்தன் இறங்கி இவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டது போல் அவர்கள் சந்தோஷப்பட்டு போனார்கள். சரி சரி, சீக்கிரம் போய் அவர் வெல்கம் பண்ணு. அண்ட் அப்படியே மாதேஷ்க்கு கால் பண்ணி அவனை பார்க்க CEO சந்திரன் வந்திருக்காருன்னு சொல்லு என்றபடி பரபரப்பானாள் பிரமிளா. அவளது கைகளை வேகமாக பற்றிய மானசி, மா நானும் உங்க கூட வரேன் என்றாள். தனது போனை எடுத்து மாதேஷ்க்கு கால் பண்ண போனவள் ஏதோ ஞாபகம் வந்தவன் போல், மேடம், ஆனா மிஸ்டர் சந்திரன் யங் மிஸ்ட்ரஸ பார்க்க தான் வந்திருக்கிறதா சொன்னாரு, யங் மாஸ்டர் இல்ல என்றான் சிறு தயக்கத்தோடு.
இதை கேட்ட தாயும் மகளும் அதிர்ச்சியாகி நின்று விட்டார்கள். அவன் முதலில் வந்த தகவலை சொன்ன போது ரவியின் பெயரை தவிர அவன் சொன்ன மீதம் இருந்த எந்த வார்த்தையும் அவர்களது காதுகளுக்குள் சென்று விழவில்லையாம். அதனால் இயல்பாகவே மாதேஷை பார்த்து தொழில் விஷயமாக பேச வந்திருப்பான் ரவி என்று அவர்களாக ஒரு முடிவிற்கு வந்து விட்டார்கள். இவளை பார்க்கணுமா? எதுக்கு? அவந்திகாவை பார்த்து முறைத்தபடி கேட்டாள் மானசி. அவன் சொன்னதை இன்னும் நம்பாத பிரமீளா, நல்ல தெளிவா கேட்டியா? இவளே அவர் பார்க்க வந்திருக்கிறாரு என்று கேட்டாள். என்கிட்ட மிஸ்டர் சந்திரன் அப்படிதான் மேடம் சொன்னாரு என்றான் அவன் அமைதியாக. இவளை பார்த்து அவர் என்ன பண்ண போறாரு? நீதான் ஏதாச்சும் மாத்தி கேட்டிருப்ப என்றாள் பிரமீளா எரிச்சலுற்ற தோணியில். ஆமா, நீதான் சரியா கேட்காம வந்திருப்ப. இந்த ஆதிராலாம் ஒண்ணுத்துக்குமே உதவாதவ. இவளை போய் எதுக்கு CEO பார்க்க வந்திருக்க போறாரு? அம்மா வாங்க, நாம போய் அவரை பார்த்து பேசலாம். அவர்கிட்டயே நேரடியா கேட்கலாம். நீங்க வேணும்னா பாருங்க, அவர் என் அண்ணாவை தான் பார்க்க வந்திருப்பாரு அடித்து சொன்னாள் மானசி. சரிதான் என்றபடி அம்மாவும் மகளும் வாயிலை நோக்கி சென்றார்கள். இங்கு அவந்திகா உள்ளத்தில் எத்தனையோ மாற்றங்கள். ரவி இங்க வந்திருக்காரா? நாங்க பேசின சில நிமிடங்களே அவருக்குள்ள சந்தேகத்தை உருவாக்கிடுச்சா? நல்லதுதான் என்று யோசித்தபடி அவர்கள் எல்லோருக்கும் பின்னால் சென்றாள் அவந்திகா. ரவி வந்திருக்கும் பரபரப்பில் இவளை அவர்கள் எல்லோரும் மறந்தே போனார்கள். பிரமிளாவும் மானசியும் வெளி கேட்டிற்கே போய்விட்டார்கள். அப்பொழுது உள்ளே நுழைந்தது ரவிச்சந்திரனின் புகாட்டி கார். அவனது காரின் பின் 2 கார்கள் பின்தொடர்ந்தன. அதற்குள் இருந்து அவனது பாடி கார்ட்கள் எல்லோரும் வெளியே வந்து அட்டென்ஷனில் நின்று கொண்டிருக்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மானசிக்கு ரவியின் மீதான மையல் அதிகமானது. அதுவும் காரின் ஜன்னலை இறக்கிய ரவிச்சந்திரனின் முகத்தை பார்த்தவள் அந்த இடத்திலேயே அவனது அழகில் மயங்க போகிறேன், என்னை யாராவது பிடிங்கள என்பது போல் நின்று கொண்டிருந்தாள். அவனது முகத்தில் இருந்து பார்வையை அவள் இம்மின் கூட அகற்றவே இல்லை. CEO, உங்களுக்கான தகுந்த வரவேற்பை கொடுக்க முடியாததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. விட்டால் கீழே விழுந்து விடுவாள் போல் வளைந்து நின்று கொண்டு சொன்னாள் பிரமீளா. அது என்னன்னா, மாதேஷ் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வேலைக்கு கிளம்பி போனான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வாங்க உள்ள வந்து டீ சாப்பிடுங்க. இந்த அம்மாவுக்கு இத்தனை மென்மையாக கூட பேச முடியுமா என்று பார்ப்பவர் விழி விரிக்கும் அளவிற்கு பேசி வைத்தாள் பிரமீளா. அவர்கள் எல்லோரையும் பார்த்தவனின் கண்களுக்கு ஆதிரா தெரியாததால், இல்ல, நான் மிஸ்டர் சிங்கனை பார்க்க வரல, நான் மிஸ் நாதனை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். அவங்க இங்க இருக்காங்களா என்று கேட்டான். இதை கேட்டு பிரமீளாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு குறைந்து போய்விட்டது. என்ன, இந்த ரவிச்சந்திரன் அந்த நொண்டிய பார்க்க வந்திருக்கிறானா? ஆனா அது எப்படி சாத்தியம்? அப்ப நீங்க மாதேஷ பார்க்க வரலையா? அவனோட பொண்டாட்டிய பார்க்க தான் வந்திருக்கீங்களா? இன்னும் உறைந்து போன நிலையிலேயே கேட்டாள் பிரமீளா. அதாவது அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்க தான் வந்திருக்கிறியா நீ என்று தோணியில் கேட்டு வைத்தாள் பிரமீளா. அவளது கேள்வியின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ரவியின் கண்கள் அழுத்தமாக அவள் மீது படிந்தன. நான் மிஸ் நாதன் கிட்ட கொஞ்சம் பேசணும், பிளீஸ், அவங்க உள்ள இருந்தா கூப்பிடுறீங்களா என்றான் ரவி. அவ வீட்ல இல்ல, மானசி சொன்னாள். யார் சொன்னா நான் வீட்ல இல்லன்னு? அவந்திகாவின் குரல் பின்னிருந்து கேட்டது. எல்லோரும் திரும்பி பின்னால் பார்த்தார்கள். அவந்திகா வீட்டின் உள்ளே இருந்து வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளது கால் முடமாகி இருந்தாலும் அவளது நடை மாடல் அழகிகளின் கேட் வாக்கை நினைவுறுத்தியது. இவளை பார்த்த மானசியின் முகத்தில் எரிச்சல் வந்து குடியமர்ந்தது. சட்டென்று முகத்தை மாற்றிக்கொண்டாள். ரவியின் முன் தான் கெட்டவளாக தெரிவதில் அவளுக்கு விருப்பம் இல்லை. அண்ணி, நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? நீங்க அண்ணா கூட வெளியே போறத பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல என்றாள் மானசி. அவளை பார்த்து ஒரு குறுஞ்சிரிப்பை உதிர்த்த அவந்திகா, அப்ப ஒண்ணு நீ உன்னோட மூளைய இல்ல கண்ணை செக் பண்ணும் என்றாள் அவந்திகா. உன்ன ஆத்திரம் கொழுந்து விட்டு எரிந்தது மானசியனுள். பேச்சை மாற்ற நினைத்த பிரமீளா, அதிரா, நீங்க இருக்கிறதும் நல்லதுதான். மிஸ்டர் சந்திரன் உன்னை பார்த்து பேச வந்திருக்காரு. CEO, உள்ள வாங்க, வந்து டீ சாப்பிட்டுட்டு பேசுங்க என்றாள் பிரமீளா. ரவி இவளை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அவனது பார்வை முழுக்க ஆதிராவின் மீதுதான் இருந்தது. ஆதிராவை பார்த்த நொடியில் இருந்து அவளது செய்கைகள், உணர்ச்சிகள் என எல்லாவற்றையும் தவிர விடாமல் உள்வாங்கிக் கொண்டிருந்தான். அவந்திகாவை சுற்றியிருக்கும் அதே ஆராவை அந்த பெண்ணிடம் உணர்ந்த ரவிச்சந்திரன் வியப்படைந்தான். இந்த நான் தான் உலகை ஆள போகும் ராணி என்ற தன்னம்பிக்கையும் நிமிர்வும் அவன் அவந்திகாவிடம் மட்டுமே பார்த்த குணாதிசயம். உடனடியாக காரில் இருந்து இறங்கியவன், நான் ஏன் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான்.
அவளையே பார்த்து கொண்டிருந்த அவனது குரலில் சிறு நடுக்கம் இருந்தது. அவனது இதயத்தில் பயம், சந்தோஷம் என பல வகையான உணர்ச்சிகளால் பின்னப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. அவனது கண்களை உற்று நோக்கிய அவந்திகாவின் கண்களிலும் பல விதமான உணர்ச்சிகள். எனக்கு தெரியும், உங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்து இருக்கணும் என்றாள். இதை கேட்ட ரவியின் தாடை இறங்கியது. கார்ல ஏறு என்றான். இது அவர்கள் பேச சரியான இடம் இல்லை. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள அவன் இன்னும் எந்த நேரத்தையும் கடத்தவும் விரும்பவில்லை. தலையை அசைத்த அவந்திகா அவனை பின்தொடர்ந்தாள். வெயிட், இடையிட்டார் பிரமிளா. மிஸ்டர் சந்திரன், என்னோட மருமகளை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? பிரமிளா என்னவோ அடக்கமாகத்தான் கேட்டாள். அதை கேட்ட ரவிச்சந்திரனுக்கு தான் அந்த மருமகள் என்னும் வார்த்தை சுருக்கென்று இருந்தது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, எரிந்து விழுந்தான் ரவிச்சந்திரன். அவனது கொந்தளிப்பை பார்த்த பிரமிளா அதிர்ச்சியாகி போய்விட்டார். இத்தகைய மரியாதை குறைவான வார்த்தைகளை அவர் ரவிச்சந்திரனிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. ஏன் அவனது இந்த முகத்தை பார்த்த மானசியுமே அதிர்ந்து நின்று விட்டாள். மிஸ்டர் சந்திரன், இம்மருமகளை நீங்க கூட்டிட்டு போனா நான் கேட்பேன். ஏன்னா அவ எங்க வீட்டு மருமக. முகம் சிவக்க கூறினார் பிரமிளா. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஆதிராநாதன், உங்க வீட்டு மருமக இல்ல. சீக்கிரமாவே நோட்டீஸ் வரும் என்றபடி காரினுள் ஏற குனிந்தாள் அவந்திகா. ஆதிரா, என்ன பேசுற என்றபடி அவளது கையை பிடித்து இழுக்க போனார் பிரமிளா. அவந்திகாவை மறைத்து வந்து நின்றது ரவியின் உயர்ந்த உருவம். மிஸ்ஸஸ் சிங்கன், ஒழுக்கமா நடந்துக்கோங்க. அவ சொன்னதை தான் நானும் சொல்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா நீங்க என்கிட்ட எப்போ வேணும்னாலும் சொல்லலாம். அழுத்தம் திருத்தமாக கூறியவனின் கார் அவன் ஏறியதும் பறந்து சென்று விட்டது. பிரமிளா அதிர்ச்சியில் சிலையாகி நின்று விட்டாள். மானசியின் நிலைமையும் அதேதான். என்ன நடந்தது இங்கே? ஆதிராவுக்கு ரவிச்சந்திரன் தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன உறவு? எதுக்காக ஆதிராவை காப்பாத்த ரவி வந்தாரு? இப்படியான கேள்விகள் அவர்கள் இருவரையும் வண்டன வட்டமிட்ட வண்ணம் இருந்தன. இப்போ ஏன் மாதேஷ்க்கு கால் பண்ண? அவனை இப்போ ஏன் வீட்டுக்கு வர சொல்லு, பணியாளுக்கு உத்தரவிட்டார் பிரமிளா. இங்கே காரில் அமர்ந்து கொண்டு பின்னே அமர்ந்து இருப்பவரையும் ஓட்டுநரையும் பிரிக்கக்கூடிய திரையை இழுத்து விட்டான். பின்னர் திரும்பி அவந்திகாவை அழுத்தமாக பார்த்தவன், நீதான் என்னோட கம்ப்யூட்டரை நேத்து நைட்டு ஹேக் பண்ணியா என்று கேட்டான். ஆமா என்றாள் அவந்திகா. நீ சொன்னது எல்லாமே உண்மையா? கேள்வி வந்தது அவனிடம் இருந்தது. என்றாள் அவந்திகா. அப்போ நீ ஆதிராநாதன் இல்லையா என்று கேட்டான். என்றபடி தலையசைத்தாள் அவந்திகா. அவந்திகாவின் அதே கஞ்சத்தனமான பதில்கள் ரவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதை அவன் எதிர்பார்த்துதான் இருந்தான் என்றாலும் அதை நேரடியாக உண்மை என்று உணரும் போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. இது எப்படி நடக்கும்? உனக்கே புரியுதா? இது யாருமே நம்ப மாட்டாங்க. தலையை அழுத்த தேய்த்தபடி பேசினான் ரவிச்சந்திரன். இது நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை, அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அவந்திகா. உன்கிட்ட நீதான்றதுக்கும் ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா? ரவியின் கேள்வி இது. அவனது கேள்வியை கேட்டு மெல்ல சிரித்தவள், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ரூஃப் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதோட நீங்க இதை நம்பலனாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தை விட்டு என்னை வெளியே கூட்டிட்டு வந்ததே எனக்கு போதும் என்றாள். இதை கேட்டவனுக்கு சுருக்கென்று இருந்தது. ஏனோ அந்த குடும்பத்தை அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவந்திகா மாதேஷின் மனைவியாக இல்லாவிட்டாலும் அவந்திகா அவனது மனைவியின் உடலில் தானே இருக்கிறாள். நீ நேத்து எழுந்துட்ட, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்ட அவந்திகா ஒரு நிமிடம் திகைத்தாள். அவன் சொன்னவற்றில் உள்ள ஆழப்பொருள் என்னவென்று அவளுக்கு புரிந்தது. யார் அவ என்று கேட்டாள் அவந்திகா. எனக்கு தெரியல, ஆனா அவ ஒன்ன மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவள் சுய நினைவுற்ற பின் அவளை பார்த்த நொடியில் இருந்தே அவளிடம் இருந்த மாற்றத்தை புரிந்து கொண்டான் ரவி. அவந்திகாவின் ஆளுமை குணத்தை வேறு யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்தி விட முடியாது. நான் நேத்து நைட்டு முழுக்க அவளை அனலைஸ் பண்ண. அப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு அது நீயா இருக்க முடியாதுன்னு. அதான் உன்னை தேடி இங்க வந்துட்டேன். இப்ப எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. தலையை அழுந்து தேய்த்து கொண்டான் ரவிச்சந்திரன். அப்ப நீங்க என்ன நம்புறீங்களா? அவந்திகா கேட்டாள். நிமிர்ந்து அவளை அழுத்தமாக பார்த்தவன், நம்பாம என்றான். இதை கேட்ட அவந்திகாவின் கண்களில் அதிர்ச்சி இருந்தது. இப்படி உடனடியாக ரவி தன்னை நம்பி விடுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளது தம்பியாலேயே அவளை உணர முடியவில்லை. இவன் உணர்ந்திருக்கிறான் என்றால் இத்தனை ஆழமாக தன்னை தெரிந்து வைத்திருக்கிறானா ரவிச்சந்திரன்? ஆனால் அதிலேயே உழன்று கொண்டு இருக்கவில்லை அவள்.
அவன் தன்னை நம்பி விட்டான் என்பதே அவளுக்கு சந்தோஷம் அளித்தது. என்ன அவட்ட கூட்டிட்டு போங்க, அவதான் ஆத்திராவா இருப்பாளோன்னு எனக்கு தோணுது என்றாள். சரி என்றவாறே தலையை அசைத்தான் ரவிச்சந்திரன். ஆனால் அவனது கண்கள் இன்னும் அவளையேதான் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தன. அவன் பார்வை தன்னையே துளைப்பதை உணர்ந்த அவந்திகா அவனை பார்த்து, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள். நீ அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தல்ல, அன்னைக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? அதோட உனக்கு மூளையில இருந்த கட்டிய பத்தி தெரிஞ்சோடனே நான் முழுசா உடஞ்சிட்டேன் அவந்திகா. என் உலகமே முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. நைட்டு பகல்னு பார்க்காம உனக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீ இன்னொருத்தவங்க உடம்புல, பரவாயில்ல இருக்கட்டும், நீ உயிரோட இருக்கிறதே எனக்கு போதும். அவள் யாருடைய உடலில் இருந்தால் என்ன, அவள் உயிரோடு இருப்பதே அவனுக்கு போதுமாக இருந்தது. அவனையே பார்த்த அவந்திகாவும், நான் சந்தோஷமா இருக்கேன்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு என்றான். உனக்கு அந்த கட்டி பத்தி முன்னாடியே தெரிஞ்சோம், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சிறு கோபம் இருந்ததோ அவனது வார்த்தைகளில். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் மறுபடியும் என்னோட உடம்புக்கு எப்படி போகணும்னு தான் பார்க்கணும் என்றாள் அவந்திகா. கவலைப்படாத, நான் உனக்கு அதுல என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். அவந்திகாவின் கையின் மேல் தனது கையை வைத்தபடி கூறினான் ரவிச்சந்திரன். என்ன தொடாதீங்க, படாரென தன் கையை எடுத்துக்கொண்டாள் அவந்திகா. இதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் கூட கோபம் வந்து தொலைக்கவில்லை. மாறாக அவளது சீரலை பார்த்து அவன் பரவசப்பட்டு போனான். யாரோ எவளோ, யார் காட்டு செருக்கி இவ, மழை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவாளோ. வெகு நாட்களுக்கு பிறகு அவனது மனது பின்னிசை பாடியது. அவந்திகாவை அவன் இயல்பாகவே எப்போதும் தொட்டு பேசுவான் தான். அவர்களுக்கு மகனே இருக்கிறான். ஆனால் இதுவரை என்றுமே அவந்திகா அவனை தன்னை தொடவிடாமல் தடுத்தது இல்லை. இன்று அப்படி செய்கிறாள் என்றால் அவள் வேறு ஒருத்தியின் உடலில் இருக்கிறாள் என்றா? அப்படி என்றால் இது அவளின் பொறாமையின் வெளிப்பாடா? தனது கையை எடுத்துக்கொண்டவன், ஆல்ரைட், இனிமே நான் யாரையும் தொடலப்பா என்று ஒரு மிதமான சிரிப்போடு கூறினான். அவந்திகா இருக்கும் ஆதிராவின் உடலையும் சரி அவன் தொட்டு பேச மாட்டானாம். அவள் சொல்லவில்லை என்றாலும் அவனுக்கு இந்த எண்ணம் உதிர்த்திருக்கும் தான். 1000 இருந்தாலும் ஆதிராநாதன் அடுத்தவனின் மனைவி, அது மேலும் சிக்கலான விஷயம். ஆனால் அவந்திகாவிற்கு என்னவோ அவள் வேறு ஒருவரின் உடலில் இருந்தாலும் அவள் தெளிவாகத்தான் இருந்தாள். ஆனாலும் அவளது உடல்தான் அவளுக்கு வேணும் என்று மற்றொரு புறம் தோன்றியது. ஒரு வழியாக கார் சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவிற்கு வந்துவிட்டது. அவளை பாத்துக்க நான் ஆள் வச்சிருக்கேன், அதோட என்னோட சந்தேகங்களை நான் அவகிட்ட இன்னும் வெளிப்படுத்தல என்றான் ரவிச்சந்திரன். அவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கேன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்றாள் அவந்திகா. ரவியும் அதை ஒத்துக்கொள்வதாக தலை அசைத்தான். உண்மையிலுமே அங்கே அவந்திகாவின் உடலில் இருக்கும் ஆதிராவிற்கு இதெல்லாம் நடக்கும் என்றுதான் தெரியும் போல். இல்லையென்றால் அவள் எழுந்ததுமே அவந்திகா மாதிரி நடித்திருக்க மாட்டாள். ஒரு குட்டி வில்லாவின் கார் நின்றது. காரை விட்டு இறங்கியவன் அவந்திகாவிற்கு கதவை திறந்து விட்டான். அவள் ஊனமான காலை வைத்துக்கொண்டு வெளியே வர சிரமப்பட இதை பார்த்த ரவிக்கு வேதனையாக இருந்தது. வீல் சேர் வாங்கிட்டு வர சொல்லவா என்று கேட்டான். வேணாம், தெளிவாக மறுத்துவிட்டாள் அவந்திகா. இந்த மாதிரியான சின்ன தடைகளை கூட தாண்டி வரவில்லை என்றால் தான் அவளுக்கு உண்மையாலுமே ஊனமாக இருப்பது போல் தோன்ற ஆரம்பித்துவிடும் என்பது அவளது எண்ணம். அவ உள்ளதான் இருக்கா, வா என்றபடி நடந்தான் ரவி. அந்த நேரம் அப்பா என்று மழலை குரல் இவர்கள் இருவரின் காதிலும் ஒலித்தது. கௌதம் தான் பங்களாவில் இருந்த வண்ணம் ரவியின் காரை பார்த்துவிட்டு இவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். அவன் குரலை கேட்ட அவந்திகாவிற்கு உடலெல்லாம் அதிர்ச்சி அலைகள். திரும்பி கௌதமை பார்த்தாள். ஓடி ரவியிடம் வந்தவன், நானும் அம்மா பார்க்க வரேன் என்றான். அவனது முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. காலையில் அவன் எழுந்திருக்கும் பொழுதே அவந்திகா எழுந்து விட்டாள் என்ற செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டு விட அந்த குட்டி வாண்டுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அப்பொழுதே கிளம்பி அவந்திகாவை பார்க்க ஓடி வர அந்த வீட்டின் பணிப்பெண் அவனை உள்ளே வரவிடவில்லை. ரவி தான் யாரையும் அவந்திகாவை சந்திக்க விட வேண்டாம் என்று சொல்லி வைத்திருந்தான். அதனால் தான் வெகு நேரமாக ரவிக்காக கௌதம் காத்து கொண்டிருந்தான். இப்போ உன்னால அவளை பார்க்க முடியாது, இப்போ வீட்டுக்கு போ என்றான் ரவி கௌதமை பார்த்து. ஏன்பா? அப்பட்டமாக ஏமாற்றம் தெரிந்தது கௌதமின் முகத்தில். அம்மா எழுந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்பா? அவனது சினுங்கள் அதிகமானது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் முழுசா குணமாகல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு டாக்டர் யாரையும் அவளை பார்க்க வேணாம்னு சொல்லிருக்காரு. அதனால அவளுக்கு குணமானோடனே
உனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் அவ கூட இருக்கலாம் என்றான் ரவி. அப்போ நீங்க மட்டும் எப்படி பார்க்கலாம்? கண்களை சுருக்கி கொண்டு கேட்டான் கௌதம். ஏன்னா அவளுக்கு ஒரு பரவக்கூடிய நோய் இருக்கு, அது எனக்கு வராம இருக்க நான் மருந்து எடுத்திருக்கேன், பச்சையாக போய் சொன்னான். இவனை பார்த்து அவந்திகா முறைத்து கொண்டிருப்பதையும் அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ரொம்ப சீரியஸாப்பா அந்த நோய் என்று பயத்தில் விழி விரித்தான் கௌதம். கொஞ்சம் சீரியஸ் தாண்டா, ஆனா சரி பண்ணிடலாம். நீ இப்போ போய் உங்க கொள்ளு தாத்தா கூட இரு, இனிமே என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க வரக்கூடாது கராராக சொன்னான் ரவிச்சந்திரன். ஆனா அப்பா என்று கௌதம் ஏதோ கூற வர, ஆனா உனாலாம் இல்ல, இன்னும் நீ பிடிவாதம் பிடிச்சன்னா உங்க அம்மா சரியான பின்னாடி கூட உன்னை பார்க்க விட மாட்டேன். ரவி இவ்வளவு சீற்றத்துடன் கௌதமை கண்டிப்பதை இப்பொழுதுதான் அவந்திகா முதல் முறையாக பார்க்கிறாள். ரவியின் கோபத்தை பார்த்து மீண்டும் விழித்தான் கௌதம். ஏமாற்றத்தில் உதட்டை பிதுக்கியவன். சரி, அப்போ நான் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா அம்மாட்ட சொல்லுங்கப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியானோன்னே நான் அவங்கள பார்க்க வருவேன்னு என்று முணங்கினான். சரி என்றான் ரவி. அப்புறம் இதையும் அம்மாட்ட கொடுத்துருங்க என்றபடி ஒரு சாக்லேட்டை வெளியே எடுத்தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்பா, இதை சாப்பிட்டா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிருவேன், அம்மாவையும் இதை சாப்பிட சொல்லுங்க என்று ரவியின் கைகளில் திணித்தான் கௌதம். ஓகே சிறு சிரிப்போடு கூறினான். சரி டாட்டா என்று விட்டு நடையை கட்டிவிட்டான் அந்த குட்டி வாண்டு. இத்தனை உரையாடல்களுக்கு மத்தியிலும் அவந்திகா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. போகும் கௌதமை பார்த்து கொண்டிருந்தாள். இது உனக்கு தான். அவளிடம் கௌதம் கொடுத்த சாக்லேட்டை கொடுத்தான் ரவிச்சந்திரன். இந்த விஷயங்கள்ல அவனை நுழைக்க வேண்டாம்டே, அவன் பாவம் கன்ஃபியூஸ் ஆகிடுவான் என்றான். என்றபடி அவன் கொடுத்த சாக்லேட்டை வாங்கி கொண்டாள் அவந்திகா. அவளது கண்களில் ஒரு தீர்மானம் இருந்தது. அவளது மகனை பார்த்த பின்பு தனது உடலுக்கு சென்றாகவே வேண்டும் என்ற தீர்மானம் உறுதியானது. ஆத்திரா எழுந்ததில் இருந்து அவளுள் பல வகையான உணர்ச்சிகள், மகிழ்ச்சி, குற்ற உணர்ச்சி, பயம் என எல்லாம் அவளை ஆட்கொண்டு இருந்தன. அவர்கள் செய்த பரிசோதனை வெற்றியாகும் என்று அவள் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அது வெற்றியடைந்த பின் அவளுக்குள் ஏதோ தொலைந்தது போல் இருந்தது. அவள் செய்வதெல்லாம் சரியா தவறா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ரவி அவளை சந்தேக பார்வை பார்க்கும் பொழுது அவளுக்குள் இருக்கும் பயம் தீவிரமானது. அவள் சுய நினைவு பெற்ற பின்பும் ரவிச்சந்திரன் மட்டும்தான் அவளை வந்து சந்திக்கிறான் என்று புரிந்து கொண்டதில் இருந்தே அவன் தன்னை சந்தேகப்படுகிறான் என்றே அவளுக்கு தோன்றியது. ரவிச்சந்திரன் எங்கே? தன்னை பார்த்து கொள்ள அவன் வைத்திருந்த செவிலி பெண்ணிடம் கேட்டாள் ஆதிரா. எனக்கு தெரியல மேடம் என்று விட்டாள் அப்பெண். சரி, நான் கொஞ்ச நேரம் வாக் போலாம்னு நினைக்கிறேன் என்றாள் ஆதிரா. சாரி மேடம், நீங்க இன்னும் முழுசா குணமாகல, அதனால ரவி சார் உங்களுக்கு குணமாகற வரைக்கும் இங்கதான் நீங்க இருக்கணும்னு சொல்லிருக்காரு என்றாள் அந்த செவிலி பெண். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும் என்றாள் ஆதிரா. இல்ல மேடம், மிஸ்டர் சந்திரனோட பெர்மிஷன் இல்லாம உங்களால இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது சிறு கண்டிப்புடன் பதில் அளித்தாள் அப்பெண். ஏன்? ஆதிராவின் இதயத்தில் பயம் மேலும் ஊறியது. ஏன்னா உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆதிராவிற்கு இனம் காணக்கூடிய ஒரு கணீர் குரல் வந்து விழுந்தது. திரும்பி குரல் வந்த இடத்தை பார்த்தாள் ஆதிரா. அதிர்ச்சியில் அவளது கண்கள் விரிந்தன. அவளையே அவள் கண்ணாடியில் பார்ப்பது போன்று ஒரு உணர்வு. இந்த உணர்வு மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது அவளுக்கு. ஏதோ கனவுலகில் இருப்பது போல் தோன்றியது. மறுகணம் அவந்திகா உள்ளே வந்து நிற்பதை பார்த்தவளுக்கு முகம் வெளுத்து விட்டது. அவந்திகாவின் கூர் பார்வை ஆதிராவை விளாசியது. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, ரவி அந்த செவிலி பெண்ணிடம் சொன்னான். அவள் சொன்ன பிறகு கதவை சாத்து விட்டு வந்தான். இப்பொழுது அந்த அறையில் அவர்கள் மூவர் மட்டும் இருந்தனர். அவந்திகாவும் ரவியும் உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று ஆதிராவிற்கு புரிய ஆரம்பித்தது. இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் உண்மையை கண்டுபிடிப்பார்கள் என்று ஆதிரா நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. அவள் இன்னும் இதற்கெல்லாம் மனதளவில் தயாராகவில்லை. கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கூட இவர்கள் தனக்கு தர மாட்டேன் என்கிறார்களே, ஆனால் உண்மையை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயத்தோடு வாழ்வை விட இது எவ்வளவோ தேவையில்லை என்று அவள் மனத்தை எடுத்து சொன்னது. இப்போ நீயே உண்மையை சொல்லிருவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன், சொல்லு என்றாள் அவந்திகா. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு தெரியல என்றாள் ஆதிரா. அவளை பார்த்து ஒரு குறும் புன்னகையை உதிர்த்தவள், எதுக்கு ஒன்னும் தெரியாதவளாட்டம் நடிக்கிற? ஒன்னு உண்மையை சொல்லு, இல்லனா என் கையில சாவறதுக்கு ரெடியா இரு அழுத்தமாக பேசினாள் அவந்திகா. அவள் சொன்னதை கேட்ட ஆதிரா அதிர்ச்சியில் விழிவிரித்தாள். என்ன கொன்றுவாளா? அவளது பயம் மேலும் அதிகமானது. அவளை நோக்கி அழுத்தமாக அடிகளை எடுத்து வைத்த அவந்திகா, என்ன? என்னோட உடம்பு,
அதனால அதை ஒன்னும் பண்ணிட மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு காலம் முழுக்க இந்த உடம்புலயே வாழ்றதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஆனா அதுக்கு பதிலா உன்னை காலம் முழுக்க தூங்க வச்சிட என்னால முடியும். வன்மம் தெரித்து விழுந்தது அவந்திகாவின் கண்களில். அதோட அதை பண்ண நிறைய வழிகள் இருக்கு. அவந்திகாவின் வார்த்தைகளோடு தன்னுடையவற்றை தொடுத்தான் ரவிச்சந்திரன். இவர்கள் இத்தகைய மூர்க்கமானவர்களாக இருப்பார்கள் என்று ஆதிரா எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு தெரியும், அவர்களிடம் இருக்கும் செல்வாக்கையும் வளத்தையும் வைத்து மீண்டும் அவந்திகாவின் சுய நினைவையும் ஆதிராவின் சுய நினைவையும் அவரவர் உடலிற்கு மாற்றி வைக்க முடியும். ஆனால் அதற்கு பின் தன்னை அழித்துவிட்டால் என்ன செய்வது? அவளுக்கு தேவையானது மாதேஷிடம் இருந்து கிடைக்க வேண்டிய விடுதலைதான். அதை இப்போது அவந்திகா பெற்றுவிட்டாள் என்று அவளுக்கு புரிந்தது. இனி உண்மையை மறைத்து என்ன ஆக போகிறது என்று நினைத்தவள் ஒரு பெரும் மூச்சை விட்டபடி, எப்படி இவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சீங்க? அவந்திகாவை விரித்தபடி கேட்டாள் ஆதிரா. இன்னும் கொஞ்ச நாளாச்சும் ஆகும் இதெல்லாம் வெளியே வர என்று வேறு முணங்கி வைத்தாள். ஆனால் இப்படி ஒரே இரவில் மொத்த உண்மையும் வெளிவந்து விட்டதே. இத்தகைய அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை எப்படி இவ்வளவு சுலபமாக அவந்திகாவும் ரவியும் நம்பினார்கள் என்பதே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவந்திகா சுய நினைவு திரும்பியது அவளது பழைய வாழ்க்கையை கனவென்று நினைப்பாள் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். உன்கிட்ட இருக்கிற பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நீ என்னைக்குமே நான் ஆக முடியாது, நிதானமாக சொன்னாள் அவந்திகா. இதை கேட்ட ஆதிரா விழி விரித்தாள். ஆனா நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதேதான், நான் என்னைக்குமே இன்னொருத்தவங்க இப்படி ஒரு கைதியாட்டம் என்ன ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்க விட மாட்டேன் என்று சொன்ன அவந்திகாவின் கண்கள் தன்னம்பிக்கையால் ஒளிர்ந்தது. வசியமாக்கப்பட்டவள் போல் அவந்திகாவை பார்த்தாள் ஆதிரா. அவள் தன்னை இதற்கு முன் இத்தனை நிமிர்வாக பார்த்ததே இல்லை. ஆனால் அது அவளது முகத்தினால் அல்ல, அதற்கு பின் அவளது உடலுள் இருக்கும் அவந்திகாவினால் வருகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இதற்கு முன் அவள் தன்னை கண்ணாடியில் பார்த்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவளது முகம் பிறரால் கொடுமைப்படுத்தப்பட்ட அழகிழந்த முகமாகத்தான் தெரியும். அதுவும் அவளது கால் ஊனமாகிய பின் அவளது வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்திருந்தாள். அவளது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் அவள் வெறுத்தாள். அவளது மிக பெரிய ஆசையாக இருந்ததே தான் வேறு ஒரு பலமான பெண்ணின் உடலில் இடம்பெயர்ந்து விடக்கூடாதா என்பதுதான். ஆனால் இப்பொழுது அவளது உடலை நேரடியாக அவள் பார்க்கிறாளே, அவள் நினைத்த அளவிற்கு அது அழகற்றதாக இப்பொழுது அவள் கண்களுக்கு தெரியவில்லை. அவந்திகா உள்ளே நுழைந்ததில் இருந்து அவளது சுறுசுறுப்பான நடையை பார்த்தாள். அவள் தன்னுடைய ஊனமான உடலை வைத்தும் எத்தனை நிமிர்வாக தன்னை கையாள்கிறாள் என்று பார்த்தாள். இவள் முன்னர் அவளது வீட்டில் தனது ஊனமான காலை வைத்து தவழ்ந்து கொண்டிருந்ததை போல் அவந்திகா செய்து கொண்டிருக்கவில்லை. மற்ற எல்லோரும் இவளை இழிவாக பார்க்க போய் வீல் சேரை பயன்படுத்த தொடங்கினாள். இன்னும் சொல்ல போனால் ஆதிராவின் முன்னாள் உடலில் அவள் எந்த ஒரு நல்ல பண்பையும் உணர்த்தவில்லை. ஆனால் இப்பொழுது அவளுடைய உடலை வைத்துக் கொண்டு கூட தன்னை மிக அழகாக வெளிப்படுத்த முடியும் என்று அவந்திகா காட்டிக் கொண்டிருக்கிறாளே, இவளும் அதை நேராக பார்த்து கொண்டிருக்கிறாளே. ஒரு மனநிலை மாற்றம் இத்தகைய அபூர்வ மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதற்கும் அவளது உடலில் அவந்திகா ஏற்படுத்தி காட்டியிருந்த மாற்றம் ஆதிராவுக்கு வியப்பை அளித்தது. இப்படி தான் முன்னரே இருந்திருந்தால் தான் தற்கொலை பற்றியே யோசித்திருக்க மாட்டோமே என்ற எண்ணத்தை அவளுள் விதைத்தது.